ஐயாத்துணை அகிலம் கல்வி சாலை ஆராய்ச்சி நிறுவனத்தில் இணைந்திருக்கின்ற அனைத்து விளங்களையும் வரவேற்று இன்றைய பாடப்பகுதி ஐயா விருத்த பகுதியினுடைய தொடர்ச்சியை பார்த்து வருகின்றோம். வைகுண்ட அவதாரத்தின் பிற்பாடு தெய்வங்களினுடைய நிலை இங்கே எப்படி இருந்தது என்பதை அங்கே ஐயா சொல்லி வருகின்றார்கள். அதன்படி அந்த தெய்வங்கள் நல்ல குல தெய்வங்கள் மேலும் மக்களுக்கு அங்கே துன்பம் கொடுத்து வந்த அந்த தெய்வங்கள் அதனுடைய நிலை எப்படி இருந்தது என்பதை இந்த விருத்தத்தின் மூலம் ஐயா இங்கே சொல்லுகின்றார். தெய்வங்கள் உலகிலெல்லாம் தரிசனம் காட்டி காட்டி மெய்வரும் உள்ளோரெல்லாம் மேதினி விட்டு போந்தார். பொய் வரும் பசாசு எல்லாம் பண்டிய வகை மாறாமல் மெய் மறந்துரைகள் சொல்லி மேதினி ஒழிந்தரண்டி. அதாவது இதுவரையிலும் மக்களுக்கு அருள்பாலித்து வந்த தெய்வங்கள், அந்த நல்ல குல தெய்வங்கள் அவையெல்லாம் இனிமேல் நமக்கு இங்கு இடமில்லை. எல்லாம் வைகுண்டருடைய கைக்குள் எல்லா பொறுப்பும் ஒப்படைக்கப்பட்டுவிட்டது. ஆகவே நாம் இங்கிருந்து சென்று விடுவோம் என்று சொல்லி அவை தன்னுடைய நிலையிலிருந்து விலகி இருக்கின்றது. மேலும் மக்களுக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருந்த அந்த பேய் கூலி கணங்கள், அந்த சிறு தெய்வங்கள் இவையெல்லாம் இதுவரையிலும் தன்னுடைய ஆட்சியை அங்கே செலுத்தி வந்தது. இப்போது வைகுண்ட அவதாரம் நிகழ்ந்து விட்டதோ அதன் பிற்பாடு அவற்றினுடைய ஆற்றல் சக்தி குறைக்கப்பட்டு விட்ட காரணத்தினால் அவைகளும் இனிமேல் எங்களால் எந்த ஒரு நன்மையும் உங்களுக்கு செய்ய முடியாது என்று இங்கே என்ன செய்கின்றது, மறைந்து விடுகின்றது. காரணம், நாரணர் வைகுண்டமாகி நாட்டினில் வந்த அன்றே காரணம் எல்லாமாச்சு, கலியுகம் அழிந்து போச்சு, பூரண வேத நூலும் புராணமும் நாகமங்கள் சாரமும் கெட்டு போச்சு, சதாசிவம் வைகுண்டமாச்சு. இதற்கு முன்னாடி இருந்த வழிபாட்டு முறைகள் இறை நிலைகள் அத்தனையும் வைகுண்ட அவதாரத்திற்கு பிற்பாடு அங்கே எளியும் நிலைக்கு வந்துவிட்டது. அது மட்டுமல்ல, பேய் பிசாசு கூலிக்கணங்கள் இவற்றிற்கான இருப்பு வைகுண்ட அவதாரத்தின் வருகை வரையில் மட்டும்தான். அதன் பிற்பாடு அவைகள் இங்கே இருப்பதற்கு ஒரு அணு இழவு நேரம் கூட கிடையாது. ஆகவே மக்கள் இறைவன் என்று வழிபட்டு வந்த அந்த சிறு தெய்வங்கள் எல்லாம் இப்போது இனிமேல் நாம் இங்கே இருப்பதற்கு தகுதியற்றவர்களாக மாறிவிட்டோம். ஆகவே இங்கிருந்து நாம் ஒழிந்து விடுவோம் என்று சொல்லி அவையெல்லாம் என்ன செய்கின்றது, மறைந்து போய்விடுகின்றது. யாவும்